சமீபத்துல ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர் ஒருத்தர் வந்து மேடையில பேசும்பொழுது, அது வந்து ரொம்ப ஒரு ஒரு கோரிக்கையா தான் அவர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, எங்கள வந்து நீங்க கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கல அப்படின்னா 3 எழுத்து பெயர் கொண்ட கட்சி வந்துரும். அவங்க திமுகவ தான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அவங்க தான் பிரதான எதிர்க்கட்சியா இந்த கட்சிக்கு இருக்காங்க. ஏன் வந்து இவ்வளவு முயற்சி பண்றாங்க ஓபிஎஸ் அணி ஜாயின் பண்றதுக்கு? ஏன் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க? சேர்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் வலிமையா வேலை செய்யலாம்ல? இல்ல அவர்ட்ட ஓட்டு வங்கி இல்லைன்னு எடப்பாடி நினைக்கிறார். இல்ல ஆனாலுமே கட்சியில முக்கியமான ஒரு நபர். அவருடைய ஊர்ல தேனியில சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்ல அவருக்கு ஒரு ஓட்டு இருக்க தானே செய்யுது. இல்ல அவருக்கு ஓட்டு இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு. அவர் ஏன் ராமநாதத்துக்கு போறார்? ராமேஸ்வரத்துக்கு ஏன் தலை முழுக போறார்? சரி, குறைந்தபட்சம் கட்சியினுடைய மூத்த உறுப்பினருங்கிற அடிப்படையில சேர்த்துக்கிட்டு வேலை செய்யலாம்ல? இல்ல அவரை சேர்த்தா குழப்பமாகுன்னு அவர் எடப்பாடி நினைக்கிறார். என்ன மாதிரியான குழப்பம்? ஓபிஎஸ் அணின்னு ஒரு அணி உருவாகும். ஏன் ஒழுங்காத்தானே இருந்தார், அங்க துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாரு வச்சிருந்தாரு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, எடப்பாடி விட நம்ம தான் அதிகாரமான ஆள், எடப்பாடி விட நம்ம தான் முதலமைச்சர் நினைச்சாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இவரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கை காட்டு முதலமைச்சர். வாஸ்தவம், அருமையான கேள்வி. ஆனா தொண்டன் பின்னாடி ஒரு பயம் இல்லையே.